வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல ஏழையில இருந்து பணக்காரங்க வரைக்கும் பாகுபாடே பார்க்காம குடிக்கக்கூடிய ஒரே ட்ரிங்க் இந்த கேழ்வரகு கூழ் தான். இதை குடிச்சிட்டு வெயில்ல வெளியே போகும்போது உங்களோட எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப ரெஃப்ரெஷாவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு டம்ளர் ராகி மாவு ஒரு பவுல்ல போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி 8 மணி நேரம் புளிக்க வச்சிருங்க. அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் அளவுக்கு நொய் அரிசி அப்படி இல்லைன்னா பச்சரிசி புழுங்கல் அரிசியை மிக்சி ஜார்ல போட்டு 2 சுத்து சுத்தி இது போல எடுத்துக்கோங்க. ஒரு குண்டான்ல 4 டம்ளர் தண்ணி ஊத்தி கழுவி வச்சிருக்க நொய் அரிசி இதுல போட்டு நல்லா வேக விடுவோம். அரிசி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல கரைச்சி புளிக்க வச்சிருக்க அந்த ராகி மாவை இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கைவிடாம கலக்கிடுங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுல புரத சத்து இரும்பு சத்து நிறையவே இருக்கு. இத குடிக்கும் போது இந்த வெயிலுக்கு ஏத்த இம்யூனிட்டி பவர் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம உடல் ஆரோக்கியமாவும் இருக்கும். குழு வெந்துச்சான்னு பாக்கிறதுக்கு லைட்டான கலர்ல இருந்து டார்க்கான கலர்ல மாறி இந்த அளவுக்கு திக்கா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு மூடியை போட்டு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃபிளேம்ல வைங்க. இப்ப கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி போட்டு வச்சிடலாம். மறுநாள் இதை கரைச்சிடுவோம். ரெடி பண்ண இந்த ஒரு டம்ளர் கூழ வந்து பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். இதுல தேவையான அளவு தயிரை ஊத்தி கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கலந்துருங்க. இதை நல்லா கட்டி இல்லாம கரைச்சிட்டு இது கூடவே தேவையான அளவு சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு இதுல கலந்து குடிங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி குடிக்க உங்களுக்கு நேரம் இல்லைன்னா வெளியில ரோட்டோரமா போகும்போது தள்ளுவண்டி கடையில வயசானவங்க பானையில வச்சு விற்பாங்க. அதை வாங்கி குடிங்க. அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. நீங்களும் ஆரோக்கியமா வாழலாம். அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் மக்களே.